இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चन. இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்கன்னா observed magnetic moment of octahedral of octahedral complexes கொடுத்திருக்காங்க. என்னன்னா Mn3+ கொடுத்திருக்காங்க, Fe3+, cobalt 3+ கொடுத்துட்டாங்க. and then has a magnetic moment of, so இது எல்லாத்துமே வந்து magnetic moment என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா Mn3+ க்கு 4.95, Fe3+ is 0.06 and cobalt வந்து 0.000 Bohr magnetron கொடுத்திருக்காங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க, the correct option for the electronic configuration of, so இப்போ இது என்ன கேட்டிருக்காங்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்து correct electronic configuration என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்னென்ன சிஸ்டம்னு பார்க்கலாம். சோ cobalt வந்து என்னது? So cobalt is a D6 low spin system. So cobalt is a D6 system. So cobalt 3+ oda specialty enna, cobalt will be a D6 low spin system. Okay va? அடுத்து என்ன இங்க கொடுத்திருக்காங்க, அடுத்து வந்து Fe கொடுத்திருக்காங்க. So Fe வந்து என்னது? Fe is a D5 system. Fe will be a D5 high spin system. Okay va? So D5 high spin na எப்படி இருக்கும்னா D5 high spin. So D5 high spin வந்து octahedral geometry ல it will be like this 1 2 3 4 5 6 and D6 low spin na எப்படி இருக்கும், paired up ஆயிருக்கும் 1 2 3 4 5 1 2 3 4 5 6. ஓகேவா? paired up ஆயிருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, Mn3+. Mn3+ தான் என்ன, it's a D4 system, D4 high spin system. So D4 high spin system na, so இது வந்து பாத்தீங்கன்னா in generally நம்ம எல்லாத்தையும் வந்து high spin தான் கன்சிடர் பண்றோம். பட் cobalt 3+ வந்து has a exceptional case. cobalt 3+ வந்து எப்பவுமே என்னவா இருக்கும்னா D6 low spin தான் வந்து preferred ஆகும். சரியா? So 1 2 3 and then இந்த क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு வந்து magnetic moment கொடுத்திருக்காங்க. So magnetic moment எந்த கண்டிஷன்ல தான் இருக்கும்னா unpaired electrons இருந்தா தான் வந்து magnetic moment வந்து calculation ஈஸியா இருக்கும். So அதனால தான் நான் வந்து like unpaired electrons இருக்க மாதிரி draw பண்ணிருக்கேன். and then இங்க வந்து பாத்தீங்கன்னா cobaltக்கு வந்து magnetic moment என்ன கொடுத்திருக்காங்க, 0 கொடுத்திருக்காங்க. So cobaltக்கு magnetic moment 0 வரணும்னா என்ன அர்த்தம், so number of unpaired electrons வந்து 0வா இருந்தா mu spin என்னவா இருக்கும், mu spin will also equal to 0. so இது எப்போ possible னா D6 low spin இருக்கும்போது தான் possible. so அப்படி பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், T2G6 EG0 அந்த இதுல தான் வந்து possible. so இப்போ ஆப்ஷன்ல பார்த்தோம்னா T2G6 EG0 T2G6 EG0. so option B and C மட்டும் தான் இருக்கு. so A and D வந்து straight away wrong. next என்ன கொடுத்திருக்காங்க இங்க, next வந்து so வேற என்னென்ன சிமிலரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா Mn3+ வந்து T2G3 E1. so again இங்க வந்து T2G3 E1. so இது வந்து EG1. so இது வந்து ரெண்டு இதுலயுமே வந்து கரெக்டா இருக்கும். so நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னதான்னா அயன் Fe மட்டும் தான் பார்க்கணும். so இதுல வந்து லைக் Mn3+ காம்ப்ளெக்ஸ்ல வந்து n = 4 நீங்க இத கால்குலேட் பண்ணீங்கன்னா mu spin வந்து ஆல்மோஸ்ட் வந்து equal to 4.95 வரும். சரியா? இது வந்து நீங்க கால்குலேட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆப்ஷன்ஸ்ல வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் டைமும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல. சரியா? ஸோ இப்போ வந்து Fe3+ல வந்து பாத்தீங்கன்னா Fe3+. ஸோ Fe3+ல என்ன ஜியோமெட்ரி இது, T2G3 EG2. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இட்ஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ இந்த இதுல வந்து ஏன் நம்மளுக்கு வந்து லைக் இப்போ இது உங்களுக்கு வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸா இல்லாம லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸா இருந்தா எப்படி இருக்கும், ஸோ அப்படி பாத்தீங்கன்னா D5 லோ ஸ்பின் அப்படின்னா என்ன இருக்கும், 1 2 3 1 2. ஸோ இப்படி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். அப்போ n = என்னவா இருக்கும், 1. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, நம்மளுக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் 6ல கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ n = 1 இருந்தா என்ன இருக்கும், ஃபார்முலால பாத்தீங்கன்னா
root of 1 into 1 plus 2 so that will be equal to root of 3. Root of 3 என்னது 1.732 தான். So this is not an correct answer. This is not equal to 6.06. சரியா? அப்ப என்ன இல்ல T2G5 EG0 possibility இல்ல. So இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன equal to 5 n equal to 5 னா என்ன நம்மளுக்கு mu spin வந்து நம்மளுக்கு வந்து almost 5.92 நம்ம பார்த்திருக்கோமா, which is closely approximately equal to 6.06. ஓகேவா? So option C is the correct answer. So questions வந்து options வந்து better interpret பண்ண தெரிஞ்சிருக்கணும். Next question. இது இன்னுமே simple question. JAM 2022 ல கேட்டிருக்காங்க. So இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா number of unpaired electrons மட்டும் தான் கேட்டிருக்காங்க. So இங்க என்ன காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க, cobalt and then 6 water complex இருக்கு. So H2O வந்து it's a neutral ligand. H2O வந்து neutral ligandனா என்ன அர்த்தம்னா, ligandனா காம்ப்ளெக்ஸ்ல என்ன சார்ஜ் இருக்கோ அதுதான் வந்து கோபால்ட்டோட சார்ஜ். ஸோ கோபால்ட் வந்து 2+ ஸ்டேட்ல எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? இப்போ கோபால்ட் 2+னா கோபால்ட் 2+ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் D7 சிஸ்டம். ஸோ 1 2 3 4 5. So again water வந்து என்ன, water is a weak field ligand. So H2O water is a weak field ligand. So இதோட இது என்னவா இருக்கும், ஹை ஸ்பின்னா இருக்கும். ஸோ D7 ஹை ஸ்பின் சிஸ்டம்க்கு வந்து எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் equal to 3. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 3. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா இப்போ வந்து வீக் ஃபீல்ட் லிகன்னா இட் ஆல்வேஸ் ஹாவ் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஓகே. இப்போ லிகண்ட் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்டா இருந்தா, லெட்ஸ் சே CN cyanide was a very strong field ligand. அந்த மாதிரி இருந்தா அந்த கேஸ்ல it will be a low spin complex. எக்ஸெப்ஷனல் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோபால்ட் வந்து H2O 6 3+ இருக்கு. ஸோ கோபால்ட் 3+ல வீக் ஃபீல்ட் லிகண்ட் இருந்தாலும் it will exhibit strong field ligand character வந்து exhibit strong field ligand character. So அந்த இதுல என்ன ஆகும், strong field ligand character exhibit பண்ணா it will be a low spin complex. So cobalt 3+ னா என்ன, D6. So D6 low spin complex இருக்கும். So இந்த மாதிரி ஒரு 2-3 exceptions மட்டும் இருக்கு. பட் அது எல்லாத்தையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டா it will be really easy. Next question. என்ன கேட்டிருக்காங்க, the number of microstates, the total number of microstates possible for D8 electronic configuration. Okay. So இப்போ வந்து microstates ஓட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். number of microstates formula என்ன, n factorial by n minus r factorial into r factorial. So இது n என்ன, so அந்த ஆர்பிட்டல்ல எவ்வளோ மேக்ஸிமம் எலக்ட்ரான், n வந்து என்னன்னா மேக்ஸிமம் எலக்ட்ரான் எவ்வளோ ஃபில் பண்ணலான்றது, and r is the given electron, given எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்றது தான் வந்து r. ஸோ இங்க வந்து d ஆர்பிட்டல். ஸோ d ஆர்பிட்டல்ல n வந்து will be 10 electrons fill பண்ணலாம், and r என்ன கொடுத்துருக்காங்க, இங்க 8 கொடுத்துருக்காங்க. ஸோ 8. ஸோ d8க்கு வந்து பாத்தீங்கன்னா 10 factorial by 10 minus 8 factorial into 8 factorial. ஸோ இது வந்து எப்படி எழுதலாம், 10 cross 9 cross 8 factorial by 2 into 1 into 8 factorial. So 8 factorial cancel ஆயிடும். இது வந்து 5 times. So வந்து என்ன, 45. So answer என்னன்னா total number of microstates possible for D5 and D8 and 45. Okay. I think in the video almost 2 hours போயிடும்னு நினைக்கிறேன். நான் half slide தான் வந்திருக்கேன். Let's see. Total degeneracy, அதாவது again number of microstates for
Ti3+ அயான் கேட்டிருக்காங்க. ஸோ Ti3+. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஸ்காண்டியம், டைட்டானியம். ஸோ டைட்டானியம் வந்து என்னது, இட்ஸ் D1 D2 சிஸ்டம். ஸோ எலக்ட்ரான்ஸ் ப்ராப்பராக ஃபில் பண்ணால் 4s2 D1 சிஸ்டம். இது வந்து 4s2 D2 சிஸ்டமா இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன சொல்றாங்க, டைட்டானியம் வந்து டைட்டானியம் 3+ எக்ஸிஸ்ட் ஆகுதுன்றாங்க. ஸோ டைட்டானியம் 3+னா என்னதான் இருக்கும், it's a D1 system. So titanium 3+ is a D1 system. So again, and the number of microstates, same formula, the number of microstates for D1 in 10 factorial divided by 10 minus 1 factorial into 1 factorial. So D1 வந்து பாத்தீங்கன்னா 10 into 9 factorial, 9 factorial into 1 factorial. So 1 factorial ஒண்ணுமே இல்ல, 1 தான். 9 factorial 9 factorial cancel ஆயிடும். அப்போ D1 equal to 10. So answer is 10. So D1 ல எத்தனை number of எத்தனை microstates இருக்குன்னா 10 microstates இருக்கு. Quick. Next question. இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the correct statement about complex K3COF6 K3RH6. So cobalt and rhodium complex கொடுத்திருக்காங்க. மிச்சபடி எல்லாமே சிம்பிள். மெட்டல் மட்டும் தான் வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க. So இது வந்து it's a Jan 2023 recent question, latest question இது. ஓகேவா? So இங்க என்னன்னா cobalt and rhodium மெட்டல் மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. So இப்போ cobaltோட சீரிஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், cobalt, rhodium, iridium. So இதுதான் வந்து ஆர்டர். This is a 3D, this is 4D, this is 5D metal. ஓகேவா? And both இதுலயே வந்து இப்போ வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்கும் இதுக்கு? So let's calculate. So x minus 6 equal to, நான் K3 ல இருக்குது 3 இருக்குல்ல, so அதை வந்து நான் இந்த சைடு எடுத்துட்டு போறேன். So this will be like minus 3 ஆ இருக்கும் ஸ்பியர் மேல. So minus 3. So x will be equal to plus 3. So again இங்கே வந்து அதேதான். So இது எல்லாமே வந்து plus 3 oxidation stateல exist ஆகுது. Okay. Okay. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா down the group போகும்போது நம்மளோட Z effective charge என்ன ஆகும், increase ஆகும். ஓகேவா? down the group போகும்போது metal size என்ன ஆகும், metal size increase ஆகும். So Z effective charge increase ஆகும். If Z effective charge increase ஆனா CFSC value will also increase. இது வந்து it's a key point. இது வந்து it's a like note பண்ணி வச்சுக்கோங்க. This is a very key point. ஓகேவா? down the group போகும்போது Z effective charge increase ஆகும். அப்ப CFSC increase ஆகும். அப்ப நம்ம வந்து CFSC வந்து எதுல ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லலாம், CFSC for rhodium will be more than cobalt அப்படின்னு சொல்லலாமா? So the crystal field stabilization energy of complex 2 rhodium, ஓகேவா, rhodium complex is more than the complex 1 cobalt complex ஓட பெருசுன்றாங்க. So option D is the correct answer. So இது வந்து it's a MSQ question. இது வந்து நம்ம நார்மல் MCQ question இல்ல, multiple selective options. So இதுல வந்து multiple answers வந்து கரெக்டா இருக்கு. Next. So next என்ன கொடுத்திருக்காங்க, இதெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம cross verify பண்ணணும். இப்போ வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி. So இப்போ வந்து cobalt 3+ வந்து நம்மளுக்கு தெரியும், cobalt 3+ இருக்கு, and then rhodium 3+ இருக்கு. இப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டவுன் தி குரூப் போகும்போது நீங்க வந்து 3D ல இருந்து 4Dக்கு போகும்போது என்னன்னா டவுன் தி குரூப் வந்து like 4D and 5D metals are always 4D and 5D metals are always என்னதான் இருக்கும், always exist in low spin. So for irrespective of what, உங்களுக்கு என்ன ligand வேணா இருக்கட்டும், like let's say rhodium வந்து வாட்டர் கூட இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எந்த ligand வேணா இருக்கட்டும், பட் என்னதான் இது பண்ணும், அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸா தான் எக்ஸிஸ்ட் ஆகும். 4D 5D மெட்டல்ஸ் எல்லாமே வந்து லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸா தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ லோ ஸ்பின்னா என்ன, இப்போ D6 லோ ஸ்பின். ஸோ இது வந்து D6 லோ ஸ்பின் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ ரோடியம் வந்து ரோடியம் 3+ வந்து D6 லோ ஸ்பின் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா எப்படி இருக்கும், 1 2 3 4 5 6. So it's a diamagnetic in nature. So this is diamagnetic. Okay, option C. And then in cobalt 3+. So cobalt 3+ வந்து
in presence of water தான் it will be a low spin complex. So இங்க water இல்ல fluorine தான் இருக்கு. So this will be a D6 high spin. So D6 high spin னா என்ன 1 2 3 1 2 3 4 5 6. So this is a paramagnetic complex. This is a paramagnetic complex. So option வந்து B, C, D is the correct answer. So இங்க வந்து பாத்தீங்கன்னா both complex has high spin கிடையவே கிடையாது. ஏன்னா rhodium வந்து என்னது it's a 4D metal. 4D metal cannot have a high spin. Okay வா? So option A வந்து it's wrong. Next question. Okay. இங்க இது வந்து ஜாம் 2023 ல கேட்டிருக்காங்க. இது வந்து கைண்ட் ஆஃப் ரொம்ப டஃப்பா இருக்கு உங்களுக்கு பார்க்கிறதுக்கு. பட் this is a very simple question. சோ இங்க क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா an alkaline solution of compound produce a yellow colored solution. சோ இப்போ என்னன்னா they say ஒரு yellow colored ஒரு solution வந்து prepare ஆகுது like produce ஆகுதுன்னு சொல்றாங்க. On addition of NaBH3. சோ sodium borate வந்து ஆட் பண்றச்சு அவங்களுக்கு வந்து எல்லோ கலர் காம்ப்ளெக்ஸ் வருது. சோ அந்த மெட்டல் காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்றது தான் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? சோ இங்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே வந்து லிகேண்ட் என்னதான் இருக்கு இது OH தான் இருக்கு. OH மைனஸ் தான் இருக்கு. சோ அதனால வந்து லிகேண்ட் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து மெட்டல் தான் நம்ம பார்க்கணும். சோ இப்போ வந்து மெட்டல் என்ன Mn மெட்டல் இருக்கு. சோ இதுல வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? சோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாத்தீங்கன்னா Mn இங்க எத்தனை இருக்கு OH minus 2 OH minus இருக்கு. அப்போ Mn வந்து 2 பிளஸ்ல இருக்கும். அகைன் Pb இங்க வந்து 2 இருக்கிறதுனால Pb 2 பிளஸ், குரோமியம் 3 பிளஸ், அயன் 3 பிளஸ். சரியா? சோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் Mn 2 பிளஸ்னா என்ன இட்ஸ் a D5 system and it's a D5 high spin. D5 high spinல இருக்கும். சோ D5 high spin-ஆ இருந்தா என்ன? சோ D5 high spin-ஆ இருந்தா basically 1 2 3 D5 high spin இந்த மாதிரி இருந்தா சோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ்னு கொடுக்கலன்னா நீங்க ஆக்டாஹெட்ரல் தான் வந்து அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ D5 high spinல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா CFSC. சோ CFSC ல வந்து பாத்தீங்கன்னா EG orbitals வந்து always EG orbitalோட வேல்யூ வந்து 0.6, T2G ஓட ஆர்பிட்டலோட வேல்யூ வந்து 0.4. சோ இப்போ வந்து T2G இங்க வந்து பிலோல இருக்கு. சோ அதனால என்ன இதெல்லாம் வந்து -0.4. எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகேவா? பிளஸ் சோ அப்படினா இது வந்து என்னது -1.2 பிளஸ் EG எத்தனை இருக்கு 2 இருக்கு. சோ 0.6 into 2. So again that will be like -1.2 plus 1.2. So CFSC value வந்து 0. So A க்கு CFSC value 0. ஓகேவா? சோ இதுல வந்து என்னன்னா எப்போ வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் எல்லோ கலர் சொல்யூஷன் லைக் எப்போ கலர் ப்ரொடியூஸ் ஆகும்னா DD டிரான்சிஷன் பாசிபிளா இருக்கணும். சோ இது எல்லாமே வந்து இது எல்லாத்துலயுமே வந்து d ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ DD டிரான்சிஷன் நடந்தா இட் வில் ஷோ கலர். ஓகேவா? இங்க வந்து அப்ப வந்து என்ன இருக்கணும் CFSC வந்து should not be equal to 0-ஆ இருக்கணும். ஓகேவா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா D5 வந்து இட்ஸ் CFSC வேல்யூ 0. நெக்ஸ்ட் வந்து Pb2+. சோ இது வந்து எந்த கேட்டகரியில வரும்னா நம்மளோட கார்பன் ஃபேமிலில வரும். கார்பன் ஃபேமிலில வரும். சோ இப்போ வந்து D2+ல இருக்குன்னா என்ன அர்த்தம்னா this will be 3D10 electrons இருக்கும். சோ ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருச்சுனா அகைன் என்ன இருக்கும் CFSC வேல்யூ. இதுக்கும் CFSC வேல்யூ வந்து 0. சரியா? CFSC equal to 0. Chromium 3+. So chromium 3+ na enna? It's a D3 system. So D3 system na it will be like this 1 2 3 1 2. So idoda CFSC value enna? CFSC will be equal to -0.4 into 3. So it will be -1.2. So idula CFSC value not equal to 0. So option C is the correct answer. So நம்ம வந்து ஆப்ஷன் D பார்த்துடலாம். So Fe3+ again D5 system. D5 system என்னும்போது எலக்ட்ரான்ஸ் நம்ம நார்மலா ஃபில் பண்ணோம்னா 1 2 3 4 5. இங்கேயும் CFSC என்னதான் இருக்கும் CFSC equal to 0. See நான் again repeat பண்ணுறேன். இப்போ வந்து இது வந்து ஒரு கம்ப்ளீட் காம்ப்ளெக்ஸா கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு இந்த இடத்துல வந்து FeH2O6 கொடுத்துருந்தாங்கன்னா
So and in that case we can say Fe வந்து என்ன இருக்கும், லோ ஸ்பின்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்காது. லைக் Fe வந்து வீக் ஃபீல்ட் லிகண்ட் ஹை ஸ்பின்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இங்க வந்து Fe வந்து இன் ஜென்ரலாவே வந்து ஹை ஸ்பின்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அதனால தான் இப்படி போடுறேன். நம்ம வந்து இல்ல நம்ம ஏன் இப்படி போடக்கூடாதான்னா, லைக் people will be confused. எக்ஸாம் டைம்ல வந்து நீங்க ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. அன்லெஸ் ஆர் அன்டில் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மட்டுமே தான் நீங்க வந்து என்ன பண்ணணும், லோ ஸ்பின்னை வந்து கன்சிடர் பண்ணணும். ஆர் கொபால்ட் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, கொபால்ட் 3+ இருக்குன்னா கண்ணை மூடிட்டு நீங்க வந்து என்ன கன்சிடர் பண்ணிடலாம், லோ ஸ்பின்னு கன்சிடர் பண்ணிடலாம். ஆர்எல்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணிடணும், ஹை ஸ்பின்ல தான் வந்து ஸ்டிக் ஆயிருக்கணும். ஓகேவா? தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.